நல்லா மணக்க மணக்க நெய் சோறு வீட்டில் இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. ரொம்ப சுவையா அருமையா இருக்கும். உதிரி உதிரியான ஹோட்டல் ஸ்டைல் நெய் சோறு வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். பாஸ்மதி ரைஸ் 3 கப்பு 200 கிராம் கப்பில் 3 கப்பு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த கப்பில் தான் அரிசி ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி இதே கப்பில் தான் 1க்கு 2 அப்படிங்கிற அளவில் தண்ணி அளந்தும் ஊற்றிக்க போகிறேன். சமையல் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், பட்டை சின்ன துண்டு 2, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி சிறிதளவு, பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக 2, பச்சை மிளகாய் 2. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். இதில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு விழுது வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் பெரிய தக்காளி 1 இது போல் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். புதினா தலை 4 கொத்து, மல்லித்தலை 3 கொத்து. உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் போட்டு மூடி போட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் தக்காளி வதங்கிடும். தக்காளி வதங்கினோடனே தயிர் ஒரு அரை கப்பு, அது 100 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்க்கறனால ரைஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ 3 கப்பு அரிசிக்கு 6 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அரிசி பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். அரிசியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 80% அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக வற்றணும். அதுக்கப்புறமே இதை தம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். சூப்பரான பாஸ்மதி ரைஸ் குஸ்கா ரெடி ஆகிடும். இப்போ இது நல்லா கொதித்து வற்றட்டும். இடையில எடுக்க அவசியம் 2லேருந்து 3 தடவை கிண்டி விடுங்க. இந்த ஸ்டேஜில் அரிசியை செக் பண்ணி பாருங்கள். இது போல் அரிசி எடுத்து நம்ம நசுக்கும் போது அரிசி இப்படி நசுங்கணும், உடையக்கூடாது. அந்த மாதிரி நசுங்குச்சு அப்படின்னாக்கா அரிசி நல்லாவே ஓரளவுக்கு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம தம் போடலாம். இதுவே அரிசி உங்களுக்கு உடஞ்சிது அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் தம் போடாமல் பார்த்துட்டு நீங்கள் இன்னும் ஒரு அரை கப்பு தண்ணி தேவையாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு அரிசியும் வித்தியாசப்படும். இப்போது கேஸ் கட் போட்டு மூடி போட்டு நல்ல லோ ஃப்ளேம், சின்ன அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன அடுப்பில் வச்சு மூடி போட்டு 15 நிமிஷம் விசில் போட்டு அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணோன்னா சூப்பரான பாஸ்மதி ரைஸ் குஸ்கா கீ ரைஸ் ரெடியாக இருக்கும். குக்கர்லேயே குலையாமல் உதிரி உதிரியான நெய் சோறு இது போல் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னாக்கா தண்ணியுடைய அளவு கரெக்டாக வைங்க. நீங்கள் வாங்கியிருக்க அரிசிக்கு தகுந்தால் போல் 1க்கு 1, 1க்கு 2 அப்படிங்கிற கணக்கில் வச்சு செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.